ஹல்லேலூயா. இது 7வது வருடம் பரிபூர்ணம். யாரெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு பூரணப்படுத்தி ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை இந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்திருக்கா நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஆவிக்குரிய யுத்தம். இப்போ ஆவிக்குரிய யுத்தத்தில் யாரெல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேற்றும்படியாய், அவர்கள் எவ்வாறு ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு சிலராய் உங்களை பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்படியே பொறுக்குவாராம், ஒன்று ஒன்றா இப்படி தூக்கிட்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 7ஆம் ஆண்டு முதல் கூட்டத்திலே இருக்கிற அனைத்து போதகர் அம்மாக்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். வடசென்னை போதகர் அம்மாக்களுக்கு மிக நன்றி. அருமையான பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவன் ஒவ்வொருவரோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழிய பாதையிலே இங்கே இருக்கிற நிறைய பேர் தனித்தனி ஊழியங்களை செய்கிறீங்க, சபை ஊழியங்களை செய்கிறீங்க, கிராம ஊழியங்கள் செய்கிறீங்க. அநேக காரியங்களை நாம் என்னையும் உட்பட, நானும் பரிசுத்தவான் அல்ல, என்னையும் உட்பட அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு கூட பேசின காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே? எனக்கு நிறைய நேரங்களில் இந்த உலகத்தில் எப்படி ஓடணும்னு தெரியல. அநேக நேரங்களில் ஊழியத்தில் நான் ரொம்ப பலவீனப்பட்டுடுறேன். அநேக வேலைகளில் நான் சோர்ந்து போய் படுத்துடுறேன். அநேக வேலைகளில் நான் வாங்குகிற உதையிலிருந்து எழும்ப முடியலன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. அப்போ இந்த 7ஆம் ஆண்டில் இந்த வருடத்தில், கடந்த வருடங்களே நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் என்ன பண்ணோம்? தியானித்தோம். பரிசுத்த ஆவி என்றால் என்ன, அவர் எப்படி இருப்பார், அது வரங்களை பற்றி நாம் படித்தோம். அது மிகவும் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படித்தோம் அல்லவா? அது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து படிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்னென்ன என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க போகிறேன். எனக்கு பின்னாடி வருகிற ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த சப்ஜெக்ட் அப்படியே இந்த வருடம் முழுவதும் கொண்டு செல்வார்கள். ஆகவே தொடர்ந்து வருவீர்கள் என்றால் பெரிய ஜெயத்தை எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம் அப்பா. அன்பின் தெய்வமே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிற தேவன். இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும்படியாக இறங்கி வருவீராகப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இந்த பாதையில் நாங்கள் உங்களுடைய ஊழியத்திலே நீர் செய்த கர்த்தாவே, நீர் ஊழியம் செய்தது போல நாங்களும் ஊழியம் செய்யும்படியாய் ஒரு விஷயங்களை மறுரூபப்படுத்தி எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. கட்டுக்களை கர்த்தாவே அறுக்கட்டும் சுவாமி. ஆண்டவரை உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உடைய வல்லமை கரம் இறங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து படித்திருக்கிறீர்கள்? இல்லை, நிறைய நம்ம படிச்சிருக்கோம். நான் கூட ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நிறைய கேட்டிருக்கேன். நிறைய பைபிள் காலேஜில் படித்தவங்களாம் மோஸ்ட்லி பைபிள் தியாலஜிக்கல் காலேஜஸில் மற்றும் மற்ற இடங்களில் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து எடுக்க மாட்டார்கள். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாராவது எடுக்கிறத? நிறைய பேர் இந்த சப்ஜெக்டை தொடமாட்டாங்க. மற்ற உபத்திரவம், மற்ற காரியங்கள் எல்லாம் தொடுவாங்க. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை தொடமாட்டாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்குள் கடந்து சென்றவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பாடுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நான் முதலாவதாக பார்க்க போகிறது ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன? ஆவிக்குரிய யுத்தம் என்ன? உலகத்துக்குரியது இல்லை. அது ஆவி மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது. இன்விசிபிள் வேர்ல்டு. அதாவது அது மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்களும் நானும் கடந்து போகிற வழிகள் ஒரு வித்தியாசமான வழிகள். நாம் ஆவிக்குள்ளாய் கடந்து போகின்றோம். இப்போ நமக்கு சில பாடுகள் வரும் பொழுது அதை போய் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும் பொழுது அந்த மற்றவங்களால அதை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. எப்போ பாரு இது என்ன பண்ணுது, இதே வேலை தான் இதுக்கு.
சும்மாவே இருக்க மாட்டேன்து. நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது அசைன்மெண்ட் பண்ணோம், நிறைய காரியங்கள், நிறைய பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாம் பண்ணி சிஸ்டமில் போட்டு பென்ட்ரைவை போட்டு எடுத்து பிரிண்ட் எடுத்துப்பா பட்டுன்னு போயிடும், வரவே வராது. என்னன்னா மற்ற பசங்களாம் வந்து நின்றுவாங்க, நான் மட்டும் ஒன்றும் இல்லாமல் இப்போ நிற்பேன். ரொம்ப அசிங்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும், அவமானப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ பசங்க சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் பெரிய சங்கிலி போட்டு பிசாசை கட்டுங்க காணுவாங்க. அல்லேலூயா. அப்போது இந்த ஆவிக்குரிய யுத்தமாகப்பட்டது தேவனுக்கு பயப்படுகிற மக்கள், தேவனோடு கூட யாரெல்லாம் க்ளோஸாக இருக்கிறார்களோ, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும். இதை தான் எபேசியரில் எழுதியிருக்காரு. ஆனால் அதை தான் நிறைய பேர் நம்ம தியானிக்கின்றோம். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். அந்த இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, ஆவிக்குரிய யுத்தம் என்பது, அதில் படிங்க பார்க்கலாம், ஆண்டவரின் ராஜ்யத்திற்கும் சாத்தானின் தலைமையிலான இருளின் சக்திகளுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெறும் கண்ணுக்கு தெரியாத போராட்டம். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு விரோதமாக அது போராடும். நம்ம எங்கேயாவது எழும்பி போனோன்னா நமக்கு முன்னாடி அது போய் நிற்கும். முந்திலாம் நான் ஒரு ஸ்தாபனத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு புதிதாய் ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அமர சேர்ந்திருந்தார். சில இடங்கள் என்ன கூப்பிடுவார்கள் பேசுகிறதுக்கு, வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது. நான் கடந்து செல்வதற்கு முன்பாகவே பிசாசு போய் எனக்கு என்ன விரோதமாக செய்யணுமோ அதை செய்வான். அந்த இடத்துல எனக்கு போக முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு தடை, நேரத்துக்கு இன்றைக்கி நம்ம வர முடியாதபடிக்கு சூழ்நிலைகள், கீழே விழுறது, வண்டியில் போகும்போது கீழே விழுறது, இல்லை தாமதமாய் போய் நிற்கிறது, அவமானப்படுது, இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள். இப்படி தான் யுத்தங்களை அவன் கொண்டு வருவான். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது நமக்கு. ஏன் இப்படி நடக்குது, நான் அந்த இதுக்கு போகும்போது மட்டும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, மற்ற இடத்துக்கு போனால் நான் நல்லா இருக்கிறேன்னா, கர்த்தர் எந்த இடத்துல உலாவுகிறாரோ அந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு நிற்கிறான். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட நிற்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே எல்லாம் சுற்றிட்டு இங்கே எங்கே நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, உலகெல்லாம் சுற்றி பார்த்தேன், அதில் ஒருத்தன் நீதிமானாக இருக்கிறான், யோபு. அப்போ உடனே ஆண்டவர் கேட்குறாரு, யோபு மேலே நீ என் தாசனாகி யோபு மேலே நீ கண் போட்டாயா? அப்போது அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் அவன் கண்ணு வச்சுட்டே இருப்பான் இல்லையா? அதில் தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கின்றோம். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஆவிக்குரிய யுத்தம் எப்படி துவங்குறது? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன? அது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள போராட்டம். 2வது, ஆவிக்குரிய யுத்தம் எவ்வாறு துவங்குகிறது, எப்படி துவங்குகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்கு காரணம் யாருன்னா, தள்ளப்பட்டவர்கள், தள்ளப்பட்ட பிசாசு. ஆதியிலே, இன்னொரு தடவை வாசிங்க அதை ஒன்னொன்னா, உலகம் அனைத்தையும் உலகம் ஃபுல்லா மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தள்ளப்பட்டுடுச்சு. அந்த தள்ளப்பட்டது எங்க போச்சான்? தண்ணிக்குள்ள போயிடுச்சான். அதை தான் நாம் என்ன பண்றோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஜலத்துல தள்ளப்பட்டுடுச்சு. அந்த ஜலத்தின் மீது யார் உலாவி கொண்டிருந்தார்? தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப பூமி எப்படி இருந்ததா? வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது இல்ல? அப்ப தள்ளப்பட்ட பிசாசு பூமியிலே விழுந்ததுனால பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அந்த பூமியை இருளினாலும் ஒழுங்கின்மையினாலும் வைத்திருந்த பிசாசின் கிரியைகளை என்ன பண்றாரு? மேற்கொண்டு அவர் என்ன பண்றாரு?
முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் படைக்கிறார். சரிங்களா? எல்லாத்தையும் படைச்சி மனிதனை உருவாக்கி வைக்கிறார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். யார்? பிசாசு. பிசாசு எப்படி செய்யப்பட்டவன்? விசித்திரமா முத்திரை மோதிரம். அவனுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நம்பர் 2 அடுத்து வாசிங்க. நீ ஞானத்தால் நிறைந்தவன். அவன் ரொம்ப ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பூரண அழகுள்ளவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், பத்மராகம், புஷ்பராகம், புஷ்பராகம், வைரம், வைரம், படிகப்பச்சை, படிகப்பச்சை, கோமேதகம், கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இந்திரங்களினால் ரத்தினங்களினாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. நீ காப்பாற்றப்படுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டு பிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றி இருந்தாய். உன் வியாபாரத்தின் மதகினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற. போதும். ஹல்லேலூயா. இதுதான் அவனுடைய சரித்திரம். ஆவிக்குரிய யுத்தம் துவங்குவதின் சரித்திரம். இப்போ ஆவிக்குரிய யுத்தம்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அது யார் துவக்கி வைத்தா? இல்லை, அது யார் துவக்கி வைத்தானா? இது யார் துவக்கி வைத்தானா? பிசாசு. இவன் யாருன்னா தேவனுடைய கூடவே இருந்தான். அவரை நம்பி அநேக பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த தூதனை நம்பி அநேக பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவனை ரத்தினத்தினால் அலங்கரித்து வைத்திருந்தார். அநேக விலையேற பெற்ற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேவ தூதன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பிதன் நிமித்தம் அவன் கீழே தள்ளப்பட்டான். அவன் கீழே தள்ளப்பட்ட பொழுது அவன் என்ன பண்ணான்? ஒரு கூட்டம் மக்களை கீழே கூட்டிட்டு வந்தான். அதெல்லாம் ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதாவது பலவான்கள், அவங்களுக்கு பேர் என்ன? விழப்பட்ட மக்களுக்கு பேர் என்ன? பலவான்கள். ஹல்லேலூயா. விழப்பட்ட தேவ தூதர்களுக்கு பெயர் என்ன? பலவான்கள். இந்த பலவான்கள் என்ன பண்ணாங்களாம்? குமாரத்திகள், மனுஷ குமாரத்திகள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு என்ன பண்ணாங்களாம்? அவர்களோடு இணைவது நிமித்தம் பலவான்களை பெற்றெடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அந்த தந்திரம் உள்ள சர்ப்பம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் ஆண்டவர்? ஏதேன் தோட்டத்தில் அவன் உலாவி கொண்டிருந்தான். அப்போ தண்ணியில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்த எல்லா காரியத்தையும் பார்த்து அந்த சிருஷ்டிப்பின், அதாவது தள்ளப்பட்டது எல்லாமே ஆண்டவர் 2 தான் சிருஷ்டிப்பாராம். அப்போ அந்த சர்ப்பத்தை 2 தான் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படிதானே? 2 சிருஷ்டித்திருக்கிறார். ஒன்று தண்ணியில் இருக்குது, ஒன்று எங்கே இருந்துருக்குது? ஏதேன் தோட்டத்தில் இருக்குது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த சர்ப்பம் யாரை வஞ்சித்தது? மனிதர்களை வஞ்சித்தது. அநேக மனிதர்கள் இருந்தார்கள். அதில் ஏவாளை, அது தோட்டத்துக்குள்ளே இருந்த ஆதாம் ஏவாளோட அது என்ன பண்ண, எப்படியாவது மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்று பிளான் பண்ணுச்சு. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய சாயல். தேவன் அவர்களோடு பேசுறதை அவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு யாரோடலாம் பேசணும்னு விரும்புகிறாரோ அவர்களையெல்லாம் பிசாசு தொல்லை கொடுப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆதியிலே தேவன் ஏதேன் தோட்டத்தில் உலாவி மனுஷனோட உறவு கொண்டார். நல்ல கம்யூனியன், நல்ல எப்படி சொல்றது, சாயந்தரம் வருவார், அவர்களோ ரொம்ப அருமையாக பேசுவார், அவர் படைத்ததெல்லாம் குறித்து கேட்பார். இதெல்லாம் யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு பிடிக்காது.
நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவு கொண்டிருப்போம் என்றால் பிசாசு உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய யுத்தத்தை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அந்த உறவு சரியில்லைன்னா ஒரு யுத்தமும் வராது. நீங்கள் பாட்டுன்னு போகலாம், நீங்கள் பாட்டுக்குன்னு வரலாம், யாரும் உங்களை தொடவே மாட்டாங்க. யாரெல்லாம் ஆண்டவரோடு நடக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தெய்வத்தையே நம்பி இருக்கிறார்களோ, அவருடைய முகத்தையே பார்த்து நான் வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கெல்லாம் வஞ்சனையின் ஆவிகள் வரும், பிசாசின் தந்திரங்கள் செயல்படும். அந்த தந்திரத்தை நீங்களும் நானும் அப்போ இந்த யுத்தத்தை எப்படி துவங்கியது என்பதை இப்பொழுது நீங்க புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? எப்படி துவங்கப்பட்டது? இதுதான் துவக்கம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் துவங்கும் பொழுதே என்ன சொன்னது? பிசாசு பொய் சொல்லிச்சு, அப்படிதானே? ஆண்டவர் சொன்னாரா தேவர்களை போல ஆவிங்கன்ட்டு அதுக்கிட்ட சொன்னாரா? சொல்லல. அப்ப அந்த இடத்துல அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ ஏவாள் கிட்ட போய் அது என்ன பண்ணுச்சு? பொய் சொல்லுச்சு. அந்த பொய்யை நம்பி என்ன பண்ணாவ? அந்த ஆண்டவர் புசிக்க கூடாது என்ற காரியத்தை அவள் புசித்து விட்டாள். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் உறவு கொள்ளும் பொழுது பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு பயன்படுத்துவது பொய். அப்போ பொய்யான மக்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம் என்றால், அதற்கு நாம் செவி கொடுப்போம் என்றால், நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், நம் ஆவியிலே எது உண்மை எது பொய் என்பதை பகுத்தறிகிற அந்த பகுத்தறிவின் வரத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை கண்டறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ என்ன சொல்லியிருக்கணும்? அங்கே போய் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு ஆதாமு, அவர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு வரேன், இது சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்டு வரேன்னு போயிருந்தாள்னா அவளுடைய ஞானத்தை. இவன் பயங்கர தந்திரம் உள்ளவன். இதெல்லாம் படித்தோம், எசேக்கியேல் என்ன படித்தோம்? அவன் தந்திரம் உள்ளவன், அவன் அழகுள்ளவன். அப்போ பார்த்துருப்பா, இவ்வளோ அழகா இருக்கிறானே, அழகுள்ளவன் அவனா? அவன் மேலே இன்னைக்கு எப்படி இருக்குதுல்ல, எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விழுந்து போன தூதர்களுடைய கிரியைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது நிமித்தம் தேவனுக்காக நிற்க வேண்டும், தேவனுக்காக ஓட வேண்டும், தேவனுக்காக செயல்பட வேண்டும், தேவனுக்காக குடும்பத்தை பரிசுத்த பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட யுத்தம் துவங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த துவக்கப்பட்ட யுத்தம், இந்த யுத்தம் எங்க தொடங்கிச்சு? ஏதேன் தோட்டத்தில் தொடங்கிச்சு, ஆதியிலே துவங்கிச்சு. ஆண்டவர்கிட்ட அவன் ஆண்டவர் படைத்த படைப்புகளை அவன் பிரமித்து பொறாமைப்பட்டு ஏற்கனவே அவன் தள்ளப்பட்டான். அப்போ பரலோகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகம் இவனுக்கு இவ்வளோ, நம்ம எசேக்கியேல்ல வாசித்தோம், அவனுக்கு முத்திர மோதத்தை கொடுத்து வைத்திருப்பார்னா அவன் மேலே எத்தனையோ வெளியேறப்பட்ட கற்கள் போட்டு அவனை ஐஸ்வர்யவானாகவும் அவனை என்ன பண்ணுது? வெல்த்தி அண்ட் வைஸா ஆண்டவர் வச்சிருந்தாரு. அங்கிருந்து தள்ளப்பட்ட பிறகு இருளில் கடந்தான். அவன் எங்க கடந்தான்? இருளில் கடந்தான், ஒழுங்கின்மை இல்லாத இடத்துல இருந்தான். இப்ப மீண்டும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துறாரு, வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, பரலோகத்தை போல இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டு செயல்பட்டார். அந்த திட்டத்தை சீர்குலைக்கும்படியாய் மனிதனை பிசாசு பயன்படுத்தியது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி உருவாக்கணும்னு நினைச்சாரு? பரலோகம் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் இந்த உலகமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு செயல்படுத்தி இந்த உலகத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதில்தான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திலும் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்போ பரலோகம் எப்படி இருக்குமோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பரலோகத்துல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் பூமியில இருக்கணும், அதையெல்லாம் மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மனிதனை உருவாக்கினார். அந்த திட்டத்தை சீர்குலைத்து போட்டான். அப்ப ஆவிக்குரிய யுத்தம் எவ்வாறு மாறியது, எப்படி துவங்கிச்சுன்னு படிச்சோம். இப்போ எவ்வாறு அது மாறியது, அது எப்படி மாறுதுன்னா 1 கொரிந்தியர் 15:55 வசனத்தை பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் மரணத்தின் கூர் பாவம் இல்ல. பாவம் எங்க வந்தது? ஏதேன் தோட்டத்துல வந்தது. அப்ப மனிதர்களுக்கு மரணம் கிடையாது. ஆண்டவர் மரிப்பதற்காக நம்மை உருவாக்கவில்லை. நித்தியமா அவரோடு கூட நாம் உலாவி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ பாவம் தோன்றின உடனே அந்த இடத்துல என்ன வந்தது? மரணம் சம்பவித்தது. மரணத்தின் பாவம், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு.
நியாய தீர்ப்புனா என்ன? நம்ம நியாய தீர்ப்பு நாட்களுக்குள்ளாய் நாம் ஒரு நாள் நிற்க வேண்டும். நாம் செய்த எல்லா காரியங்களுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்றால் என்ன? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. உன் கண்ணை ஒருத்தன் பிடுங்கினா அடுத்த நீ போய் அவன் கண்ணை பிடுங்கினா அது பாவமே கிடையாது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் உன் கையை உடைச்சா அவன் கையை போய் உடைக்கலாம், பாவமே கிடையாது இல்லை? அப்போது உன்னை ஒருத்தர் அரைஞ்சா நீ போய் 2 தடவை அவனை அறையலாம். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போது இந்த பாவத்தினால தான் அந்த நியாயப்பிரமாணமே வந்தது இல்லையா? அப்போது நீ என்னை வந்து வீழ்த்திட்ட, நான் உன்னை வீழ்த்துவேன். மனிதன் என்ன பண்ணுறான்? வைராக்கியமாக எழும்புறான். பழிக்கு பழி வாங்குதல் இல்லை? அப்போ மரணம் ஏதேன் தோட்டத்தில் எங்கே நடந்துச்சுன்னா காயேன் ஆபேலுக்குள்ளே நடந்தது ஃபஸ்ட்டு மரணம். அப்படி தானே? அப்போ மரணம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆவியில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. யார்? ஏவாளும் ஆதாமும் ஏவாளும் ஆவியிலே மரணம் அடைஞ்சிட்டாங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அந்த மரணம் அங்கே அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. வெளியே வந்த உடனே ஃபிசிக்கல் மரணம்னா என்ன என்பதை பிசாசு காண்பித்தான். அதனால தான் காயனுக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ மரணம் எப்படி இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனால தான் அவன் அடிச்சு போட்டு போயினே இருக்கான். அப்போ ஆண்டவர் கேட்குற, ரத்தம் வந்து என்னை கூப்பிடுதப்பா, உன் தம்பியை நீ என்ன பண்ணான்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ சொல்ல, நான் அவனுக்கு காவலாளியா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ தான் அவனுக்குள்ளே பிசாசு நுழைஞ்சதுனால தான் அவன் மரணத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்தான். அவன் அடிச்சு போட்டு போனான். பொறாமை என்ற காரியம் பிசாசு அவனுக்குள் கொண்டு வந்ததுனால அவனுக்கு என்ன வந்தது? எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது. அதன் விளைவு மரணம். அவன் அடித்தான். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? நமக்குள்ள பொறாமையை கொண்டு வருவான். அந்த பொறாமை கோபத்தை உண்டாக்கும். அந்த கோபம் என்ன பண்ணும்? பாவம் செய்ய தூண்டும். பொறாமையை கொண்டு வரும். அந்த பொறாமை பாவம் செய்ய தூண்டும். கீழ்ப்படியாமை கொண்டு வரும். அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை இருளுக்குள்ளாய் கடந்து போகும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி தான் என்னாச்சா? மாற்றங்கள் வந்து இந்த ஆவிக்குரிய பாதையில் இன்விசிபிள் பிசாசு, கண்ணுக்கு தெரியாத பிசாசு இப்படி என்ன பண்ண வாழையடி வாழையாய் ஜனங்களை துன்புறுத்தி அவர்கள் எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிட்டானாம். ஹல்லேலூயா. யோவான் 13:27 வாசிங்க. அந்த துணிக்கை கம்யூனியன் இயேசு சாமி என்ன கொடுக்குறாரு? அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? இது என்னுடைய மாம்சம், இது என்னுடைய ரத்தம் இல்லையா? நான் வந்து என்ன போகிறேன், அதாவது யூதர்கள் திருமணம் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்களாம்? ஒப்புரவாகுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரசத்தையும் அப்பத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மணவாளன் ரசத்தை குடிக்க மாட்டாராம். திரும்பி வந்து கல்யாணம் பண்ணும்போது தான் அந்த ரசத்தை குடிப்பார்களாம். ஸோ இப்படி தான் யூதர்களுடைய சட்டம். அதுதான் வந்து இயேசு சுவாமி செய்தார். என்ன செய்தாராம்? நான் வந்து இதுக்கு மேலே இந்த ரசத்தை குடிக்க மாட்டேன். நான் மணவாளனாய் வந்த பிறகு உங்களை கூட்டிகிட்டு போகும்போது தான் திரும்ப அந்த ரசத்தை நான் குடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிட்டு போயிருக்கிறார். அந்த அப்பத்தை வாங்குறான் யாரு? யூதாசு. வாங்கிட்டு அவனுக்குள்ள என்ன புகுந்ததான்? சாத்தான் புகுந்தான். அப்போ இன்னைக்கு நம்ம அநேக வேலைகள்ல நமக்கே தெரியாம சாத்தான் நமக்குள்ள புகுந்துருவான். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், அந்நிய பாஷை நல்லா பேசலாம், நல்லா ஜெபிக்கலாம், நல்லா கம்யூனியன் எடுக்கலாம். அதனால நான் பரிசுத்தவான் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய உறவு ஆண்டவரோட சரியா இருக்கிறதா? சரியா இல்லைன்னா ஆண்டவர் கூட இருக்கும் பொழுதே பிசாசு நுழைவான். நீங்கள் கம்யூனியன் எடுக்கும் போதே பிசாசு உள்ள நுழைவான். நீங்கள் என்ன பண்ணுறது? வசனத்தை கேட்டுக்கொண்டு இந்த பெரிய பெரிய கூட்டங்களில் போய் நான் உட்கார்றதுனால பிசாசு என்னை தொடாது என்று சொல்லி போய் உட்கார்றாங்க. பெரிய பெரிய கூட்டத்துலேயும் தொடும், சின்ன சின்ன கூட்டத்துலேயும் தொடும். ஆண்டவர் பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாலும் தொடும். நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட சரியில்லை என்றால் ஏன் பிசாசு வந்து யோதாஸ்குள்ளே நுழைந்தது என்றால், இந்த துணிக்கையை வாங்குவதற்கு முன்பாகவே அவன் பேசிட்டு வந்துட்டான், பேரம் பேசிட்டு வந்துட்டான். பண ஆசை அவனுக்குள்ளே இருந்தது, பொருள் ஆசை அவனுக்குள்ளே இருந்தது. ஆகவே அந்த வீக்னஸை பிசாசு பயன்படுத்தி அவனுக்குள் நுழைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய யுத்தத்தின் 3 எதிரிகள் யார்? ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம், 3வது பிசாசு, பாவம். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தை முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 5:19-21.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் மாம்சத்தின் கனிகள். ஸோ அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மாம்சத்தை வெறுக்க வேண்டும். அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் முதலாவது நாம் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் எதிரி நமக்கு. நம்ம மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆண்டவருடைய சித்தத்தை சரியாக நாம் செய்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது? அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பொறாமை. அந்த பொறாமை வந்துருச்சுன்னா மீதி எல்லாம் வந்துடும் இல்லை? அப்போ அதுதான் லூசிஃபருடைய ஆவி. அவனுக்கு என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு பொறாமை. அப்போது நம்ம ஃப்ளஷ்ஷு பொறாமப்படுவதை நிறுத்தணும். யாரை குறித்தும் நாம் பொறாமப்படக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுன்னு ஒன்று இருக்குது. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், என் கூடவே இயேசு சாமி இருக்கிறாரு, மற்றவங்க கூடலாம் இல்லை, என் கூட மட்டும்தான் இருக்கிறாருன்ற மைண்ட் செட்டு. அது ஒரு பொறாமையின் ஆவி. அது லூசிஃபர் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி. அதனால் நாம் என்ன பண்ணணும்? மற்றவங்க பாடும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ அழகான வாய்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இன்னும் ஆண்டவரே அவர்களை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நம் மனதார வாழ்த்துனோமா. சிஸ்டர் நல்லா பாடினீங்க, வயிற்றுச்சலோடு போயிட்டு சிஸ்டர் நல்லா பாடினீங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அழகான வாய்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் உங்களை இன்னும் பயன்படுத்துவார் என்று சொல்லி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன நீ தான் பேசுவியா, நாங்களும்ல பேசுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. உனக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறார், நீ தான் பிரசங்கம் பண்ணுவியா, நானும் பிரசங்கம் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு பொறாமையின் ஆவி. ஒருத்தர் ஊழியத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது நீ இந்த தான் நீ செய்யணும்ட்டு கொடுப்பார். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் செய்வோம். ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்ய மாட்டோம், மற்ற எல்லாத்தையும் செய்வோம். அப்படி தானே? சிலருக்கு ஆண்டவர் ஜெப ஊழியத்தை கொடுத்திருப்பார், சிலருக்கு சபை நடத்துகிற ஊழியத்தை கொடுத்திருப்பார், சிலருக்கு இந்த 5 வகை ஊழியம் இருக்கிறது, இவாஞ்சலிஸ்ட் ஊழியத்தை கொடுத்திருப்பார், சிலருக்கு டீச்சிங் மினிஸ்ட்ரியை கொடுத்திருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் விட்டுட்டு அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்க ஐயா, நம்மளும் பண்ணலாம் ஐயா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? பாஸ்டரையே மாற்றிடுறது, பாஸ்டரமாவே மாற்றிடுறது. அவங்க போக வேண்டிய அந்த பாதையில் அவங்க நல்ல தரிசனத்தில் போயிட்டே இருப்பாங்க. விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயா உங்களுக்கு தெரியுமா, அந்த சபையில் இன்னும் அழகாக பண்ணுறாங்க, இப்படிலாம் கான்செப்ட் போட்டாங்க, நம்மளும் பண்ணலாம் ஐயான்னு சொல்லி அவரையும் இழுத்து கீழே போட்டு, பாஸ்டரையும் இழுத்து கீழே போட்டு இன்றைக்கு சபைகள் சுக்குநூறாய் உடைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே மெய்ப்பனுக்கு தான் ஆடுகள் கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆடுகள் என்ன பண்ணுது? மெய்ப்பனை கீழே தள்ளிட்டு மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலை மாறும் பொழுது தேவனுடைய எழுப்புதல், ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கு எழுப்புதல் வரவில்லை என்றால் மாம்சத்தை ஜெயிக்கிற அபிஷேகம் நம் மீது இல்லை. அப்போ மாம்சத்தை முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டும். மாம்சத்தை ஜெயிப்பதற்குரிய அந்த மாம்சத்தின் கனிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? புதுப்பிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், இந்த காரியங்களை நாம் என்ன பண்ண. இதெல்லாம் ரொம்ப கடினம் சிஸ்டர், ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, இந்த பாதையில் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா சிலர்லாம் ரொம்ப குத்துற மாதிரி பேசுவாங்க, அவங்களெல்லாம் மன்னிக்கிற மனப்பான்மை நம்மளுக்கு வராது. சிலர்லாம் ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க, நம்மளை கூடவே இருந்தனும் குடி நோண்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சிஸ்டர் மன்னிக்க முடியும்? ஒரு ஆண்டவர் அவர் மன்னித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் ஆண்டவர் என்ன சொல்ல, நீ மன்னி. இன்னைக்கு ஊழியத்தில் நீங்களும் நானும் மாம்சத்தை ஓவர் கம் பண்ண முடியாதபடிக்கு, ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு நாம் போராடுவதற்கு காரணம் நமக்கு அன்பு இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு பொய் சொல்லாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா உலகம். ஹல்லேலூயா.
முதலாவது என்ன பண்ண வேண்டும்? மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்போ உலகத்தை ஜெயித்தாதான் ஊழியத்தில் நிலைத்திருக்க முடியும். நிலைத்திருந்து ஊழியத்தை செய்ய முடியும். தேவனுடைய சித்தத்தை நிலைத்திருந்து செய்ய முடியும். சிலர்லாம் ஃபாஸ்ட்டாக போய் ஊழியத்தை தொடங்குவாங்க, ஃபாஸ்ட்டாக எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஹல்லேலூயா. ஊழியம் கர்த்தர் கொடுத்தால் ஒழிய நீங்களும் நானும் செய்யவே முடியாது. நம்ம மாம்சத்தில் அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, இது ஓடுது அது ஓடுது, அதனால் நானும் ஓடுறேன்னு சொல்லி ஓடினோம் என்றால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? அருவருத்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை விட்டு விலகி விடுவார். நீங்கள் மட்டும்தான் தனியாக ஓடணும், சுயத்தில் ஓடணும், அப்புறம் அடி வாங்கிட்டு வெளியில் வரணும். ஆனால் ஆண்டவர் கொண்டு போவார் என்றால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலிருந்து உங்களை வெளியில் வருவதற்கு அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போ உலகத்தில் இருக்கிற இந்த ஆசபாசங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போ உலகத்தின் ஆசாபாசம்னா கம்பளை எடுத்துடணும், செயினை எடுத்துடணும், அது அல்ல, அது அல்ல. இந்த உலகத்தில் மீன் பார்த்துருக்கீங்களா? மீன் உப்பு தண்ணியில் தான் இருக்குது. ஆனால் அந்த உப்பு அந்த மீனுக்குள்ளே இல்லை. அந்த மீனை நம்ம வாங்கி கழுவி நம்ம அதை வறுக்கும் பொழுது அந்த மீனுக்குள்ளே நம்ம உப்பு போடுறோம், அப்படி தானே? உப்பு போட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். ஆகவே அந்த உலகத்தில் அது அந்த தண்ணியில் இருந்தாலும் அந்த உப்பு அதுக்குள்ளே இல்லை. அதே போல தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எத்தனையோ பாவ காரியங்கள் இருக்குது. அதன் மத்தியில் பரிசுத்தமாக இருப்பது தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரே இடத்துல பரிசுத்தமாக இருக்கிறது பெருசு கிடையாது. அநேக அசுத்த காரியங்கள் மத்தியில் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் பார்த்தியா? அதை தான் கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி அசுத்தம் நடக்கும், சுற்றி நடக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்களும் நானும் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். இதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்துக்குள்ளே பிள்ளைங்க போகிறாங்க, சபையில் இருக்கிற பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே போகும்பொழுது நாம் உலகம் அவர்களை இழுக்காதபடிக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் ஒரு யூத் மீட்டிங்கில் போயிட்டு மெசேஜ் கொடுத்தேன். அப்போ அந்த யூத் மீட்டிங்கில் இருக்கிற 2-3 பிள்ளைங்க ஐடியில் வேலை செய்கிறாங்க. அந்த ஐடியில் வேலை செய்கிற பசங்க சொன்னாங்க, அக்கா நாங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், அந்த லீடர் இருக்காங்களா, டீம் லீடர்ஸ், அவங்கள நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா, அவங்க சொல்கிற பேச்சு கேட்கலன்னா, பார்ட்டிக்கு போகலன்னா, இதுக்கு போகலன்னா எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களோட கூட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எங்களுக்கு எப்படி ஜெயம் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, அவங்கள உங்கள் வழியில் இருக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. அது எப்படி ஆண்டி அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஒரு சொம்பில் பால் இருந்துச்சுன்னா அந்த பாலில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றினா என்ன ஆகும்? ஃபுல் பாலும் தயிராக மாறிடும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தயிராய் உலகத்துக்குள்ளே போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்? மற்றவர்களை தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லி அவர்களை கொண்டு வருவதற்கு பரிசுத்தம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு மாம்சத்தை ஜெயிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு, விசுவாசிகளுக்கு மாம்சத்தை ஜெயிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் சபையானது. நம்ம என்ன பண்ணுறோம்? சபையில் ஆட்டமும் பாட்டமும் டான்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கத்தை பண்ணிட்டு போகக்கூடாது. கடிந்து எச்சரித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இதை தான் கர்த்தர் விரும்புகின்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசாசு. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பிசாசை ஜெயிக்கணும்னா முதலாவது என்ன பண்ணுமா? தெளிந்த புத்தி இருக்கணும். இது கர்த்தர் பேசுறாரா இல்லை இது பிசாசு பேசுதா என்ற தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். பிசாசு கர்த்தர் பேசுவது போலவே பேசுவான். இல்லை, தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, எப்பா நீ அங்கே போயிட்டு ஒன்றும் சாப்பிடக்கூடாது, எதுவுமே நீ பண்ணக்கூடாது, ஒழுங்கு மரியாதை போயிட்டு ஒழுங்கு மரியாதை வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. யார்கிட்ட? தீர்க்கதரிசிக்கிட்ட. அங்கே இன்னொரு ஆள் வந்து சொல்கிறான், நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், என்கிட்ட ஆண்டவர் சொன்னார் உன்னை புசிக்க சொன்னார். அவன் புசிச்சான், சிங்கம் அடிச்சு போட்டுடுச்சு. ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருப்பாரம்மா, இந்த வித பிசாசு உபவாசனாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எதுனாலும் போகாது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாருமா, நீ உபவாசத்து ஜோம் பண்ணி இந்த காரியத்திற்கு. அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நல்ல பரிசுத்தவானா இருப்பாங்க, நல்ல அபிஷேகம் பெற்றவங்களா இருப்பாங்க, 1000 பேர் அவங்க சபையில் இருப்பாங்க, லட்சக்கணக்கில் மக்கள் அவங்க சபையில் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய போதகர் வருவார். சும்மா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உபவாசம்லாம் எடுக்காதீங்க சிஸ்டர், உங்கள் உடம்ப பாருங்கள் சிஸ்டர். ஆண்டவர் சும்மா உங்களை உபவாசம் எடுத்து ஜெபிக்கலாம் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களுக்கு?
உபவாசம் எடுத்து ஜெபின்னு உங்ககிட்ட பேசியிருப்பார். அவர்களை கொண்டு போய் இவ்வளோ பெரிய ஊழியக்கார் சொல்கிறாரு, ஆகவே நம்ம எடுக்க வேணாம், நம்ம முடித்தோம்னா சிங்கம் பீறி போட்டுரும், பிசாசு என்ன பண்ணுவான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஞானமுள்ள, ஏன்னா அவன் ஞானமுள்ளவன், அவன் தந்திரமுள்ளவன். ஸோ அதை காட்டிலும் தந்திரத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஞானம் உங்களுக்கும் எனக்கும் ஊழியக்காரர்களுக்கு எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போது கர்த்தரிடத்தில் என்ன இருக்குதா? ஞானம், கனம், மகிமை. இது மூன்றும் கர்த்தருக்கு பயப்படும்போது நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்கேன், எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அந்த நோட்ஸ்? அதில் இடம் விட்டுருக்குது. எது காரணம்னா, நீங்கள் அதில் எழுதிக்கங்க, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியங்களை அதை எழுதும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தான் அதை நான் கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு என்ன வருது? ஞானம் வருது. அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசின் சத்தத்திற்கும் ஆண்டவருடைய சத்தத்திற்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அடுத்து வாசிங்க சிஸ்டர். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன பண்ணுமா? இதுல எழுதியிருக்கு பாருங்க, பொய்யை தடுக்கும். நம்ம பொய் பேச பிசாசு என்ன பண்ணோம்? பொய் பேச, பொய், பயம், சந்தேகம், மன அழுத்தம், கவர்ச்சிகள், அதுக்கப்புறம் வெறுப்பு, பொறாமை, ஆவிக்குரிய தாக்குதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணோம்? பொய் சொல்லும். ஃபஸ்ட்டு பொய், ரெண்டாவது பயம், அதுக்கப்புறம் மனத்தாழ்மை. இதெல்லாம் பிசாசு கொண்டு வரும் ஊழியம் செய்கிறவங்களுக்கு. பொய்யான காரியங்களை விதைக்கும். உன்னாலாம் இது செய்ய முடியாது. ஒரு புதுசாக ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுப்பார். இப்போ ஏப்ரல் மாதம் துவங்கி சபைகளில் நிறைய திட்டங்களை ஆண்டவர் கொடுத்துருப்பார். நிறைய ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தூண்டியிருப்பார், பேசியிருப்பார். இதையெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் என்கிட்ட இதெல்லாம் பேசியிருக்கார், இதை எப்படியாவது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் இடத்துல காத்திருப்போம். சிலர் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது சிஸ்டர், பொம்பளைங்களா இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி போய் செய்வீங்க? அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் சிஸ்டர். உங்களை யார் விட சொல்கிறா? யார் விட சொல்கிறா? நீங்கள் யார் எங்களுக்கு நீங்கள் செய்யாதன்னு சொல்கிறதுக்கு? நீங்களும் நானும் ஆண்டவருடைய தோட்டத்தில் வேலை செய்கின்றோம். நம்முடைய எஜமான் ஆண்டவர், நம்முடைய எஜமான் ஆர்கனைசேஷன் அல்ல, நம்முடைய எஜமான் பெரிய பெரிய தலைவர்கள் அல்ல. நம்முடைய எஜமான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமையின் ராஜா. அவர் சொன்ன காரியங்களை நீங்களும் நானும் செய்வோம் என்றால் கர்த்தர் கனப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவாராம்? மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அப்ப கர்த்தருக்கு மனுஷ பயம் கண்ணியை விரும்பிக்குமா? கண்ணி வந்துடும். மனுஷனுக்கு பயந்தோம்னா கண்ணி வந்துடும். ஆண்டவருக்கு பயந்தோம்னா என்ன வருமா? ஞானம், கனம், மகிமை. இது மூன்றையும் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஞானத்தை கொடுப்பாரு, ரெண்டாவது மகிமையை கொடுப்பார். நீங்க போற இடத்துலலாம் உங்களை என்ன பண்ணுவாங்க? ஆவிக்குள்ளாய் வரவேற்பார்கள், அதுக்கப்புறம் கனப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்துட்டோம்னா, இந்த மூன்று காரியங்களை நாம் ஜெயம் எடுத்துட்டோம்னா ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து அவர் மகிமைப்பட வல்லமை. முதலாவது என்னது? மாம்சம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்? மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து போவதற்கு காரணம் மாம்சத்தில் ஜெயம் எடுக்க முடியாதனால தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன் பொம்பளைங்களாம் வான சிஸ்டர் போங்க, வராதிங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர்களால் மாம்சத்தை ஜெயம் எடுக்க முடியவில்லை. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நம்முடைய கண்களில் என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். நம் பார்வையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பது போல நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி பிரதிபலிக்க வேண்டும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தை, கண்ணு தான் முக்கியம். கண்ணு சுத்தமாக இருந்தால் முழு சரீரமும் சுத்தமாக இருக்கிறது. ஆகவே ஊழியத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். ஒருவர் மாம்சத்தையும் அதுக்கப்புறம் உலகத்தையும் பிசாசையும் நாம் ஜெயிப்போம் என்றால் ஜெயம் எடுத்து. இது மூன்றையும் ஆண்டவர் ஜெயித்தார். இயேசு சாமி ஜெயித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஊழியத்தை துவங்கிறதுக்கு இப்போ இயேசு சாமிக்கு நிறைய ஆவிக்குரிய யுத்தம் வந்தது. இது வெறும் நான் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துட்டுருக்கேன். இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தில் நிறைய இருக்குது. பவுலுக்கு குறித்து எடுக்கலாம், நிறைய பேதுருவை குறித்து நிறைய இருக்கிறது. நான் வெறும் இன்ட்ரடக்ஷன், துவக்கத்தை சொல்லுகிறேன். அதன் பிற்பாடு இந்த சப்ஜெக்ட் அப்படியே தொடர்ந்து போயிட்டு கொண்டே இருக்கும். அப்போ ஆவிக்குரிய யுத்தத்தை இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக எவ்வாறு கையாண்டார்? அவர் ஊழியம் தொடங்கலை. அவர் என்ன பண்ணுறாரு? போயிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் அங்கீகாரம் பெறுகிறார்.
அப்போ என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன், இவளே நான் பிரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வாங்கிட்டார். அப்போ நீங்களும் நானும் நம்ம ஞானசானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியினால் அங்கீகாரத்தை பெற்று விடுகிறோம். அங்கீகாரத்தை பெற்றுட்டா, நான் ஞானசானம் எடுத்துட்டா நான் நல்லா ஜெபிக்கிறேன், அதனால போய் நான் ஊழியத்தை துவங்கிடுவேன் நம்ம துவங்கினோம்னா நாம் ஜெயம் எடுக்க முடியாது. காத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஊழியத்தை நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக என்னை அழைத்தீர், எதற்காக என்னை அபிஷேகித்தீர், எதற்காக என்னை உம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய வைத்தீர் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இயேசு சுவாமி செய்தார். மலைக்கு போறார், 40 நாள் உபவாசத்தில் நிற்கிறார் அங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் துவங்குவதற்கு முன்பாக அவர் பிதாவினிடத்துல போய் காத்திருக்கிறார். உங்களுடைய வேலை வரட்டும் ஆண்டவரே, உங்கள் வேலை வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? அவங்க செய்கிறாங்கன்ட்டு ஓடிடக்கூடாது, இவங்க சொல்கிறாங்கன்னு ஓடிடக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு எனக்கு ஊழியத்தை கொடுங்க, எவ்வளோ வருஷமாக நான் உட்காந்துன்னு இருக்கேன் இந்த சபையில், நீங்கள் எனக்கு ஊழியத்தை கொடுங்க, நான் செய்கிறேன், கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க யாரும். ஊழியம் கர்த்தரிடத்துலேருந்து வரணும். எந்த மனுஷனும், எந்த போதகரும், எந்த போதக அம்மாவும் என்ன பண்ண மாட்டாங்க, நீ வா ஊழியத்தை செய்யின்னு கொடுக்க மாட்டாங்க. நீங்களா போனோம் ஆண்டவருக்கு, அந்த சபையில் போய் சொல்லணும். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டு பேப்திஸ்ட் சபையில் போயிட்டு, அந்த பேப்திஸ்ட் சபையில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வருவோம். அங்கே தான் ஞானசானம் எடுத்தாங்க எங்கள் அம்மா அப்பா. நாங்கள் எங்களெல்லாம் பிரதிஷ்டை பண்ணதெல்லாம் பேப்திஸ்ட் சபையில். அப்போது எங்கள் அம்மா அதில் எல்லாமே படிப்பாளிகள், எல்லாருமே நல்ல வேலை ஸ்தலத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். அப்போ எங்கள் அம்மா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், இந்த இடத்துல ஒரு பெண்கள் கூட்டத்தை நீ துவங்கு. எங்கள் அம்மா 5ஆவது தான் படிச்சிருக்காங்க. அங்கே போய் சொல்ல முடியுமா? அங்கே போய் நடத்தினா விடுவாங்களா பாஸ்டர்? விட மாட்டாங்க. எங்கள் அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க. நீங்கள் ஊழியம் செய்யின்னு சொல்கிறீங்க, சபையில் போய் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க, நான் போய் எப்படி சபையில் ஸ்டார்ட் பண்ணுறது? அப்போ போனாங்க, நல்லா ஜெபித்துட்டு, நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்கன்னா நீங்கள் அந்த போதகரோடு கூட பேசும். அந்த போதகரோடு கூட ஆண்டவர் பேசினார். இவங்க போய் பேசின உடனே, சரிம்மா சபை முடிஞ்ச பிறகு எல்லா பெண்களையும் கூப்பிட்டு நீ ஒரு மணி நேரம் பெண்கள் ஊழியத்தை செய். அப்போல்லாம் பெண்கள் ஊழியம் செய்ய மாட்டாங்க யாருமே. அந்த பெண்களை நடத்து. இவர்களே தத்துக்கா புத்துக்கா, ஆனாலும் தேவனுடைய ஞானம் அவர்களுக்குள்ள இருந்ததுனாலே அவர்களை புத்தியோடும் அறிவோடும் அவர்கள் நடத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்போ இயேசு சுவாமி பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வசனம் எல்லாருக்கும் தெரியும். மலையில் போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நிற்கிறாரு. அப்போ அங்கே போகிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஆவியிலே வழி நடத்தப்படுகின்றார். அங்கே அந்த வனாந்தரத்தில் யார் இருக்கா? யாரும் கிடையாது. ஆண்டவர் மாத்திரம் என்ன பண்ணுறாரு? பிதாவோடு உறவாடும்படியாக போகிறாரு. அவர் உறவாடும்படியாக போயிட்ட பிறகு அங்கே என்ன நடக்குது? அதை முடிக்கிற நேரத்தில் சோதனைகள் வரும். நல்லா ஃபாஸ்டிங் இருப்போம். கடைசியாக முடிக்கிற நேரத்தில் முடித்த பிறகு தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் பெருசாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு உடல் சார்ந்த சோதனை, ஃப்ளஷ், மாம்சத்தை ஜெயிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போது ஊழியம் செய்வதற்கு ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக இல்லை ஒரு புதிய திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த புதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக நம் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஏப்பா இந்த கல்லெல்லாம் என்ன பண்ண அப்பமாக்கி சாப்பாட்டில் ஏமாற்றுவான் பிசாசு. என்ன பண்ணுவான்? சாப்பாடு அது நமக்கு மிகவும் முக்கியமானது. 3 வேளை நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும். பெருந்தீண்டிக்காரா இராதன்றாரு, உன் தொண்டையில் கத்திய வெய்யன்றாரு. சிலர் சாப்பாட்டுக்காகவே பிறந்தவர்கள், சிலர் உயிர் வாழ்வதற்காக சாப்பாடு சாப்பிட்றாங்க, சிலர் சாப்பாட்டுக்காகவே உயிர் வாழ்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை பிசாசு பயன்படுத்துவான். கடைசி காலத்தில் பெருந்திண்டிக்கானர்கள் நிறைய என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது அப்படியே போட்டு காமிக்கிறாங்க. அப்படி தானே எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டலில் இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாப்பாட்டில் பிசாசு என்ன பண்ணான்? ஏமாற்றுவான். ஹல்லேலூயா. வெரைட்டியாக கொண்டு வந்து அப்படி தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணு? பொய். அங்கேயும் பொய். முதல் பொய் எங்கே வந்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கிட்ட வந்தது. 2வது யார்கிட்ட வந்திருக்கு இந்த பொய்? பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாமா. ஆதியில இருந்த அந்த வலுசர்பத்தின் ஆவி மீண்டும் யார்கிட்ட வந்திருக்குது? இயேசு கிறிஸ்துவ. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர் மூலமா மனுக்குலம் விடுதலையாக போவது என்பதை அறிந்து சொல்றான், ஏமாத்துறதுக்கு வரான். ஆண்டவர் ஏமாறல. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கற்களை அப்பமாக மாற்றும்படி
சொல் என்றார். மத்தேயு 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியில் நடத்தப்பட்டு ஆவிக்குரிய யுத்தத்தை எதிர்கொண்டு ஜெயம் எடுத்ததுக்கு முதலாவது அவர் பயன்படுத்தினது என்னது? வேத வார்த்தை. என்ன வேத வார்த்தை? எதில் பார்த்தாரு? உபாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தை, எழுதப்பட்ட அந்த வார்த்தையை அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. அவர் அந்த 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 பட்டயத்தை எடுத்தார். அவரோட ஜெயம் எடுப்பதற்கு பட்டயத்தை. அப்போ அந்த இடத்துல என்னவா இருக்கிறார் ஏசாமி? 100% ஹியூமன் பீயிங், 100% மனுஷனாக இருந்தார். அப்போ மனுஷனுக்கு பசி வந்தால் எப்படி இருக்கும்? நாக்கு வரட்டும், அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை உணரும். ஹல்லேலூயா. பிசாசு உணர்ந்திருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அந்த வல்லமையை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல தான் பயன்படுத்தணும். கண்ட இடத்துல போய் நிற்கக்கூடாது நம்ம. ஹல்லேலூயா. ஆண்டவர் போனோம் வானா வரணும். எனக்கு நாங்களும் பிசாசு ஓட்டுவோம்ல அப்படின்னு நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? ஓட்ட கூடாது. நீ போமா, விடுதலையாக்கு அப்படின்னு ஆண்டவரோடு கூட பேசினார்னா நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல விடுதலைகள் வரும். கர்த்தர் உங்களோடு கூட வருவார். கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் அனுப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் யார்? வனாந்தரத்துக்கு அனுப்பியிருக்கிறார் இயேசுவை. அப்போ வனாந்தரத்தில் வர்ற சோதனை, அவன் என்ன சொல்கிறான்? இவருக்குள்ள வல்லமை இருக்குது என்பதை உணர்ந்து இந்த கல்லெல்லாம் உன்னால் என்ன பண்ண முடியும்? அப்பமாக்க முடியும். சிலர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களுக்குள்ள எவ்வளோ எங்கே இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நீங்கள் இப்படி உட்கார்ந்துன்னு இருக்கிறீங்களே, நீங்கள் மட்டும் இறங்கி வெளியே போனீங்கன்னா பிசாசுக்கள் ஓடும், எப்படி அற்புதங்கள் நடக்கும், அவ்வளோ அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து யாராவது நம்மளை புகழ்ந்துட்டா உடனே இவர் இவ்வளோ சொல்லிட்டாரே, நம்மளும் போய் பார்ப்போமே, ஒரு ஆளை எடுத்து நடத்துவோமே, என்ன பண்ணலாம்? அந்த ஏரியாவுக்கு போகலாமா, இந்த ஏரியா நம்ம மாம்சத்தில் பிளான் பண்ணுவோம். அந்த பிளானிங்கை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். பிளான்ஸ் எங்கேருந்து வரணும்? ஆண்டவர் இடத்துல வரணும். அவர் பிளான் கொடுக்கணும் நமக்கு. மகளே, இந்த பிளானை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி அவர் கொடுத்த பிளானை நம்ம வாங்கிட்டு போனோம்னா அந்த பிளான் செயல்படும். நாம் மனுஷீகத்தில் பிளான் பண்ணுவோம் என்றால் அந்த பிளான் சரியாகாது. ஹல்லேலூயா. அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் அது அழிந்து போய்விடும். அதுதான் என்னது? கல் மேலே போடப்பட்ட விதை, வளர்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் காய்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிற ஆண்டவர்? அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? வார்த்தையை பிசாசுக்கு எதிராய் செயல்படுத்த வேண்டும். அதை தான் இயேசு சாமி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஆவிக்குரிய யுத்தம், இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆவியில் யுத்தம் வருது. இது வந்து அவருக்குள்ள இருக்கிற வல்லமை, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆண்டவர் கொடுத்த வல்லமையை சோதிக்கும்படியாய் பிசாசு இறங்கி வந்து என்ன பண்ணுவான்? ஆவிக்குரிய யுத்தத்தில் போராடுவான். அப்போ ஃபஸ்ட்டு யுத்தம் என்ன யுத்தம்? மாம்ச யுத்தம், சாப்பாடு. இப்போ சாப்பாடுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் அதில். இல்லை வெறும் சாப்பாடு எல்லாத்தையும் எழுத முடியாது. ஆகவே வெறும் ஃபுட்டுன்னு எழுதியிருக்காங்க. அப்போ அந்த ஃபுட்டு, மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன, அது எல்லாம் வந்துடும். அது எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஜெயித்தார், இயேசு சுவாமி ஜெயித்தார். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? தேவன் வார்த்தை என்ன எங்கே எடுத்துகிட்டு போகிறான்? உப்பரைக்கு மேலே. அதை வாசிங்கம்மா, மத்தேயு. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம். போதும் சிஸ்டர். அப்போ தேவனை சோதித்து பார்க்கும் சோதனை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? வேத வசனத்தை வைத்து அவனை ஜெயிச்சிட்டார். இப்போ பிசாசு, நான் என்ன சொன்னேன்? அவன் ஞானம் உள்ளவன், ஞானத்தில் சிறந்தவன். இப்போ பிசாசை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எடுத்த ஆயுதம் என்னன்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. உபாகமத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லி பிசாசை ஜெயம் எடுத்தார். 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு அதே வசனத்தை பிசாசு இப்போ யாருக்கு கொண்டு வரா? சாமிக்கு கொண்டு வா. நீ மட்டும்தான் வசனம் பேசுவியா? நாங்களும் பேசுகிறோம் பார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்? நீ தேவனுடைய குமாரன் தானே, நீ என்ன பண்ணு? குதி பார்க்கலாம் உன்னை தேவ தூதர்கள். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 91 சொல்கிறான் அவன். நீ உபாகத்தில் சொன்ன, நான் சங்கீதத்தில் சொல்கிறேன். நீ குதி, உன்னை என்ன பண்ணுவாங்க? தேவ தூதர்கள் ஒன்று தூக்கிட்டு போயிடுவாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய யுத்தம் பாருங்களேன், இல்லை? அப்போ பிசாசு வசனத்தை பேசும், லூசிஃபர் ஆவி வசனத்தை பேசும்.
லூசிஃபர் ஆவி எந்த வடிவில்னா வரும். அம்மா வடிவில் வரும், பிள்ளைகள் வடிவில் வரும், ஊழியர்கள் வடிவில் வரும், இந்த மாதிரி கம்யூனிட்டி வடிவில் வரும், கள்ள போதகத்தில் வரும், யாரை வேணாலும் பயன்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படிதான் இயேசு சுவாமியை அவன் பயன்படுத்தும்படியாக வந்தான் கிட்ட. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்க. மத்தேயு 4:7. இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிற. ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான் வந்து உங்ககிட்ட, ஏம்மா நீ என்ன பண்ண, உனக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, உன்னை பார்த்துக்குவார் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை வழி நடத்துறாரு, அவர் தான் உன்னை வழி நடத்துறாரு. ஏன் அவர் வழி நடத்த நமக்கு தெரியாதா? நம்ம ஆவிக்கு தெரியும் யார் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி. மற்றவங்க சொல்லி நாம் தெரிந்து கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. என்றைக்கும் அவங்க என்ன ஊழியத்துக்கு போக சொல்லிட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. சிஸ்டர் நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டது எப்படி சிஸ்டர், எதற்காக அழைக்கப்பட்டீங்க, எப்படி நீங்கள் அழைப்பை பெற்றுக்கொண்டு வந்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் ஊழியக்காரரு தீர்க்கதரிசனம் சொல்லி அனுப்புனாரு. உன்னோடு கூட பேசினாரா, வார்த்தையை கொண்டு பேசினாரா? 3 காரியத்தினால உறுதிப்படுமா. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு நாள் என்ன ஆச்சு, என் மாமியார் வீட்டில் நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். அப்போல்லாம் வந்து இந்த ரிங் ஃபோன் இல்லை, அதான் இதெல்லாம் கிடையாது. அப்போ எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நல்லா ஊழியம் செஞ்சிருந்த பிள்ளை, ஊழியமும் கிடையாது, ஜபமும் இல்லை, நல்ல ஒரு விக்கிர கட்டுகளுக்குள்ளே போயிட்டேன், கேத்தலிக் குடும்பம். அப்போது எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், ஏம்மா நான் என்ன தான் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட எனக்கு கேட்டு சொல்லி, என்னால் முடியல, ரொம்ப டிப்ரெஷனில் நான் போயின்னு இருக்கேன். நீ ஆண்டவர்கிட்ட, நீ ஒரு ஊழியக்காரி தானே, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். உடனே அமைதியே வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் போய் திருப்பி ஃபோன் போட்டு, ஆண்டவர் அவங்ககிட்ட என்னம்மா பேசினாரு, என்னை பற்றி என்னம்மா சொன்னார் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, மேலானவைகளை தேட சொல்கிறாருமா, மீதி இருக்கிற இந்த கீழானவைகளை உனக்கு கொடுக்கன்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. சரின்னு போயிட்டேன். அடுத்த நாள் வேதத்தை எடுக்கிறேன், அதே வார்த்தை, மேலானவைகள். டெய்லி ரீடிங்கில் அதே வார்த்தை, மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை நாடாதீர்கள். 2 உறுதியாச்சா? 3வது ஏஜி சபையில் போய் உட்காந்துட்டுருக்கிறேன். அன்னைக்கு மோகன் பாஸ்டர் ஐயா பேசுகிறாரு. பேசும்பொழுது சொல்கிறாரு, மகளே உன்னை மேலானவைகளை தேட சொல்கிறாரு, நீ கீழானவைகளை பார்த்துட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து எனக்கு ஊழியத்தில் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணி நீ ஊழியம் செய்யின்னு சொல்லி அழைப்பதை நாம் நம்பிவிடக்கூடாது. பிசாசு அப்படி தான் வருவான். ஆண்டவர்கிட்ட வந்தான், அவர் என்ன பண்ணார், குச்சாரா, என்கிட்ட வல்லமை இருக்குது, நீ நான் என்கிட்ட கேட்கறதுக்கு, என் வல்லமையை இப்போ காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி அவர் மேலேருந்து குதிச்சிருந்தார்னா, பிதாவின் சித்தம் அந்த இடத்துல தடைப்பட்டிருக்கும், பிதாவின் சித்தம் அந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டிருக்காது. ஆனால் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணினார், மேலேருந்து நீ கீழே குதிக்க தேவதூதர்கள் ஏற்றி கொண்டு போவார்கள். நீ சொல்கிற, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுமா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரங்கிட்ட நீ பேசுகிற, ஜாக்கிரதை அப்படின்னு இயேசு சுவாமி எச்சரித்தார் பிசாசை. ஹல்லேலூயா. இப்படி எச்சரிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கும் எனக்கு இருக்கா? உங்களுக்கு எனக்கு இருக்கா? எச்சரிக்கணும். என்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசியிருக்க, ஹூ ஆர் யூ டு சே, நீ என்னை மாற்றுவதற்கு, நீ என்னை செய்யணும் சொல்லுவதற்கு நான் ஏமாத்திரம், நீ என்னை விட்டு போ அப்படின்னு அதிகாரத்தை பயன்படுத்தினார். அந்த இடத்துல ஆவிக்குரிய யுத்தத்தை அவர் எப்படி கையாண்டாராம், அதிகாரத்தினால் கையாண்டார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அதிகாரத்தின் அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் வரும் என்றால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ளலாம். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மேற்கொண்டார். அவருடைய அடிச்சுவடைகளை பின்தொடர்கிற நீங்களும் நானும் மேற்கொள்ள அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தார். அவர் தோற்று போனால் நீங்களும் நானும் தோற்று போயிடுவோம், அவர் ஜெயம் எடுத்தால் நீங்களும் நானும் ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய யுத்தத்தை இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக 3வது பார்த்தீங்கன்னா, சமரசம் செய்து கொள்ள தூண்டுதல். இயேசு சுவாமி 3வது வரோம். 2 இடத்துல ஆண்டவர் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் எடுத்துட்டார், 2 காரியங்களை ஜெயம் எடுத்துட்டார். இப்போ 3வது ஒரு காரியத்தை பிசாசு கொண்டு வரான். அது என்ன காரியம்? மத்தேயு 4:8-10 வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகள் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது போதும் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் என்னது, ஆண்டவர் எதை மேற்கொண்டார்? ஃப்ளஷ். என்ன பண்ணாரு?
மாம்சத்தை மேற்கொண்டார். ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், முதலாவது ஆவிக்குரிய யுத்தம் மாமிசத்தை யார் மேற்கொண்டா? ஆண்டவர் மேற்கொண்டார். எதனால் மேற்கொண்டார்? வசனத்தை, வார்த்தையை கொண்டு. இரண்டாவது என்ன 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 உலகத்தை மேற்கொண்டார். ரெண்டாவது உலகம் எதனால? அதிகாரத்தினால, வார்த்தையினால. மூன்றாவது அவர் என்ன பண்றாரு? இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு ஊழியம் செய்கிற மக்கள் விழுறதுக்கு காரணமே இதுதான், சமரசம் செய்கிறது. பிசாசோட சமரசம் செஞ்சிருவாங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுருவாங்க. மூன்றாவது பொய், அதுதானே பார்த்தோம் நம்ம. உலகம், மாமிசம், உலகம், அப்புறம் மூன்றாவது என்ன சொன்னேன்? உலகம், மாமிசம், பிசாசு வந்து பொய், அப்படி தானே? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? உலகத்தை ஜெயிச்சார், ஃப்ளஷை ஜெயிச்சார், மாம்சத்தை ஜெயிச்சார். ரெண்டாவது உலகத்தை ஜெயிச்சார், கீழே உழு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். மூன்றாவது என்னத்தை ஜெயிச்சார்? பொய். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதான். இந்த உலகத்தை ஆண்டவர் அவன் கீழே கொடுத்தாரா? நீ ஆளுப்பான்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. இந்த உலகத்தை யாருக்கு படைத்தார்? உங்களுக்காகவும் எனக்காக தான் படைத்தார். இவன் தள்ளப்பட்டவன், நீ ஒழுங்கின்மை இல்லாத ஒரு இடத்துல கிடந்தவன், இருளில் கிடந்தவன். இப்போ நீ என்ன பண்ணுற? இயேசுசாமி கிட்ட வந்து நீ என்ன பண்ணுற? இந்த உலகம்லாம் எழுந்து தான் என்ன பணிஞ்சுக்கோ, நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன்னு அந்த இடத்துல பொய் பேசுகிறான் இயேசுசாமி கிட்ட. அந்த பொய்யை அவர் எப்படி ஜெயிச்சார்? வாசிங்க 4ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னது? அப்பாலே போ சாத்தானே, நீ என்கிட்ட முன்னாடி நிக்கிறதுக்கே நீ தகுதி கிடையாது. இந்த உலகம் ஆண்டவர் எங்களுக்கு படைச்சாரு, அவருடைய சாயலுக்கு படைச்சாரு. நீ போய் பேசுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ முன்னாடி நிற்காத, அப்பால போ சாத்தானேன்னு சொல்லி அவர் வசனத்தை கொண்டு ஜெயிச்சார். நம்ம என்ன பண்ணுவோம்? பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நிறைய ஊழியங்களை நமக்கு தரிசனமே இருக்காது. சிலர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த இடத்துல வந்து நான் வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எங்கே ஊழியம் செய்யணும்னு தெரியல, வீட்டில் உட்காந்து நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது, இங்கே அங்கே இங்கே எங்கன்னு. அப்போ அதில் ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு என்னென்னா, சிஸ்டர் நான் ஆர்டைன் ப்ரீஸ்ட் ரெவரன். அப்போது திண்டிவனம் தாண்டி ஒரு பகுதியில் உங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறோம், நீங்கள் பிரின்சிபலாக இருங்க, சர்ச் இருக்குது, நீங்கள் அந்த சர்ச்சை நீங்கள் நடத்துங்க, சிஎஸ்ஐ சர்ச், சிஎஸ்ஐ ஸ்கூல், உங்களுக்கு வந்து வீடு ஃப்ரீ, கார் ஃப்ரீ, நீங்கள் ஃபேமிலியோடு அங்கே போய் செட்டில் ஆகிடுங்க சிஸ்டர், உங்களுக்கு மந்த்லி சேலரி உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். நான் போய் அழகாக அங்கே போய் செட்டில் ஆகி நான் என்ன பண்ணியிருக்கலாம்? என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்துருக்கலாம். எனக்குரிய நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி ஊழியத்தை கையில் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நொறுங்குண்ட இருதயத்திற்கு காயம் கட்டுக்கிற ஊழியத்தை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். நீ சொகப்போக ஊழியத்தை நீ கேட்குறாயா? கேட்குறதுக்கு இன்பமாக இருந்துச்சு, அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு இன்பமாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரனுக்கு சரியான வேலை இல்லை, நானும் வேலையை விட்டுட்டு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் மினிஸ்டராக மாறிடலாம், அங்கே போனோம்னா ஸ்கூலில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம், பிள்ளைகளை ஓசிலேயே படிக்க வச்சிடலாம், ஓசிலேயே சாப்பாடு, ரெண்ட் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதற்காக நீ அழைக்கப்படவில்லை. ஒருவேளை நான் அங்கே போயிருந்தேன்னா என்னோட நிலைமை வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னை நடத்துகிற விதம் வேற. இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தை நான் பேசுகிறேன்னா, இந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ளாய் நான் கடந்து வந்தேன். எத்தனையோ இப்படிப்பட்ட ஆசபாசங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்தது, எனக்கு வந்தது, எத்தனையோ ஆர்கனைசேஷன் திறந்தது, இதுக்குள்ளே வா என்று அழைப்பு வந்தது. ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த அழைப்புக்காக நாம் கனி கொடுக்க முடியும், இல்லைன்னா நம்ம கனி கொடுக்க முடியாது. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது என் இருதயத்தில் சொன்னேன், அப்பால போ சாத்தானே. அப்போ இப்படிப்பட்ட ஆசாபாசங்களை பிசாசு கொண்டு வரும். நீ எதுக்கு உட்காந்து இத்தனை வருஷமாக கீபோர்டு வாசனுங்கிற, நீ எழுந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க வந்து மக்கள். ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனம் வச்சிருப்பார், இதுதான் நீ செய்யணும்ப்பா, இதன் வழியாக அநேகரை நான் கொண்டு போவேன். தாவீது வாஸ்தா தான் சவுலுக்குள்ளே இருக்கிற ஆவி போவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தாவீதை விட்டுட்டு மற்றவங்களை கூப்பிட்டு வாஸ்தா அது போவாது, வரவங்களெல்லாம் பீறி போட்டுரும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளும் ஒவ்வொரு அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த அபிஷேகத்தின் வழியாக நாம் நடந்து போகும் பொழுது அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. அப்போ
இந்த இந்த ஆசபாசங்கள் காம்ப்ரமைஸ். இன்னைக்கு ஊழியங்களிலே காம்ப்ரமைஸ். ஒருத்தருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து செஞ்சா அதுக்கு பின்னாடி எல்லாரும் அதே தான் செய்வாங்க. அதே தான். ஒருத்தர் ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா, ஒருத்தர் கான்செர்ட் நடத்தினா பின்னாடி வர எல்லாரும் கான்செர்ட் நடத்துவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கான்செர்ட் நடத்த சொல்லி சொன்னாரா? உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கி. ஹல்லேலூயா. ஆராதனை எப்போ பண்ண சொல்றாரு? தாவீது ஆராதனை வீரனா இருந்தான். ஆராதனை பண்ண என்ன போனோம்? பிசாசு போனோம். எந்த பிசாசு போனோம்? தேவனால் அனுப்பப்பட்ட பிசாசுகள் இருக்கும். அது லேஸில் போகாது. நீ சும்மா பாடினா போகாது. நீ ஜபம் பண்ணா போகாது. தேவனால் அனுப்பப்பட்ட பிசாசு எதனால போகும்? அபிஷேகம், சுப்ரீம் அனாயிண்டிங். உங்கள் மீதும் என் மீதும் ஒரு சுப்ரீம் அனாயிண்டிங், ஒரு சுப்ரீம் அனாயிண்டிங் உங்க மேல என்ன மேல என் மேலும் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் இப்படிப்பட்ட பிசாசை, இயேசு சாமிக்குள்ள இருந்த அபிஷேகம் பிசாசை விரட்டி போ, அப்பால போ சாத்தானே. இது உலகம் முழுவதும் ஆண்டவருக்குரியது. அவருடைய பாதபடி இந்த உலகம் என்னது? என் ஆண்டவருடைய பாதபடி அவர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த உலகத்தை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய நான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னையே நீ வஞ்சித்து உன் பக்கம் இழுக்க பார்க்கறியா? அப்பால போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் விரட்டினார். அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை பிசாசோட. அப்போ அவருடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்போ பிசாஸ் வந்து சொல்கிறான், அவர் என்னத்தில் இருக்கார்? 100% ஹியூமன் பீயிங், 100% மனுஷனாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் சிலுவை மரணம் எப்படி இருக்கும்னு சொல்லி. இப்போது இந்த உலகத்தில் கிங் எப்படி இருப்பார்? நல்ல ஒரு கோல்டன் க்ரௌன் போட்டு, கோல்டன் சட்டை போட்டு. இப்போ நம்ம ரிலையன்ஸ், அவர் பேர் என்ன, அம்பானி, கோல்டுலேயே சட்டை போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி கிங்ஸ், நல்ல ராஜாக்கள். அது ஒரு சேர் வருது ஏசாமிக்கு முன்னாடி, இன்னொரு சேர் வருது. அந்த சேரில் சிலுவை தூக்கின்னு தலையில் முள்முடியை போட்டு அமுக்கி நல்ல அடி, சவுக்கில் அடி. இது ரெண்டும் மாற்றி மாற்றி வருது. யாருக்கு? ஏசாமி. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் மாற்றி மாற்றி வருது. அல்லேலூயா. மாறி மாறி வரும் ஊழியம் செய்கிறாங்க உங்களுக்கு எனக்கும். ஒரு சைடு இயேசுசாமி முள்முடியும் அந்த சிலுவையும் நிர்வாண அவமானமும் நிற்கும். இன்னொரு சைடு உனக்கு ராஜா மரியாதை நான் கொடுக்குறேன், நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி பிசாசு இழுக்கும் ஊழியக்காரர்களை. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கு எழுப்புதல் வராததுக்கு காரணம் காம்ப்ரமைஸ். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காக நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் காம்ப்ரமைஸ் பண்ணோம். இயேசுசாமி எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படி ஜெயம் எடுத்தார்? உன் தேவனாகிய கர்த்தரையே தொழுதுகொள், அவரையே சேவிப்பாயாக. ஹல்லேலூயா. there is only one God. ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்குது. அந்த தெய்வம் என்னை அனுப்பி இருக்கிறது. அந்த தெய்வத்தை தவிர ஒரு தெய்வத்தையும் ஆராதிக்க எனக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆகவே உன் பொய்யை எடுத்துக்கொண்டு நீ இந்த இடத்தை விட்டு விலகு என்று சொல்லி பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அன்பு ஊழியக்காரர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம்? தேவனுக்காக நிற்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? இப்படி இந்த மூன்று வகையான சோதனைகளை, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தத்தை இயேசு ஜெயித்தார். நீங்களும் நானும் அவர் 100% தெய்வமாக ஜெயிக்கவில்லை, 100% மனுஷனாக ஜெயித்தார். ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் உணர்வுகள் இருக்குமோ, என்னென்னலாம் கேரக்டர்ஸ் இருக்குமோ அத்தனையும் இயேசுவுக்குள் இருந்தது. அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் இன்றைக்கு நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டது என்னென்னா, முதலாவது ஆயுதம் இயேசு பொய்யையும் வஞ்சனையும் எதிர்த்து போராட ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினார். ஆகவே இந்த நாளிலே இந்த ஸ்தலத்துக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, தேவனுடைய பட்டயம் என்ற ஆயுதத்தை இன்றைக்கு கேட்டு வாங்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அப்போ நீங்கள் ஆயுதத்தை கொண்டு ஜெயிச்சிங்க, வார்த்தை என்ற ஆயுதத்தை கொண்டு ஜெயிச்சிங்க. அந்த வார்த்தை என்ற ஆயுதத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கொடுங்க அதிகாரத்தோடு. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயமெடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தினார். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிசாசை எதிர்த்துன்றதன் மூலம் எதிரி ஓடி போக வேண்டும் என்பதை இயேசு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதிகாரம். இயேசுவேன்னு அழுதுன்னு இருக்கக்கூடாது. சில வேளை நம்ம அழ வேண்டும், சில வேளையில் நாம் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். எதிர்த்து நெல் பிசாசு
ஓடிடுவான். ஹல்லேலூயா. நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்க திராணி இல்லை என்றால் நாம் என்ன பண்ண முடியாது? பிசாசை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் என்ன பண்ண? ஆயுதத்தை எடுத்தார். என்ன ஆயுதம்? 2 ஆயுதம் எடுத்தாரு. ஒன்னது வார்த்தை, 2வது அதிகாரம். ஆண்டவர் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தரேன். நீங்க புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானத்தை கொடுத்து உலகெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதுதான் கடைசி காலத்தில் நடக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 7000 என்ன 70,000 நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 7000க்கு மேலே வேதங்கள் இன்னும் என்ன பண்ண மொழிபெயர்க்கப்படவில்லை. இவர்கள்லாம் எங்கே போவாங்க? இவர்களுக்கெல்லாம் வேதம் தெரியவில்லையே. அதுக்குள்ளே இயேசு சாமியுடைய வருகை இருக்கிறதே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒரே இடத்துல உக்காந்துன்னு ஒரே தெருவில் 10 சபை, 20 சபை, 60 சபை வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். எத்தனையோ ஊர்களில் சபைகள் இல்லை. எத்தனையோ மிஷினரிகள் சீட்டு குலுக்கி போட்டாங்க. 12 சீஷர்கள் 12 உலகத்துக்குள்ள நாடுகளுக்கு போனார்கள். இன்றைக்கு சீஷர்களாய் நீங்களும் நானும் நாம் ஸ்ப்ரெட் ஆக வேண்டும். ஒரே இடத்துல கும்மி அடிக்கக்கூடாது. நாம் சபை விருத்தி அடைய வேண்டும் என்றால் தலைவர்களை உருவாக்கி அனுப்ப வேண்டும். இயேசு சுவாமி கூடவே வைத்தார். அவர்களுக்கு டீச் பண்ணார். அவருக்குள்ளிருந்த அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் வெளியே போய் இன்றைக்கு உலகம் இயேசுவை அறியும்படியாய் வாசலை திறந்தார்கள். ஹல்லேலூயா. இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய யுத்தத்தின் முடிவு பாருங்க. இவ்வளோ கடந்து வந்துட்டார். 3த்தையும் கடந்து வந்துட்டார். 3த்தையும் என்ன பண்ணிட்டாரு? என்னது? ஃப்ளஷு, மாம்சம், உலகம். இந்த ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக நீங்களும் நானும் இது 3ஐயும் நாம் கடந்து ஜெயம் எடுப்போம் என்றால் தேவ தூதர்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் பணிவிடை செய்யும்படியாக இறங்குவார்கள். அதை தான் இயேசு சுவாமிக்கு செய்தார்கள். ஹல்லேலூயா. அவர் பிசாசை ஜெயம் எடுத்தார். அதன் பிற்பாடு என்ன நடந்தது? மத்தேயு 4:11 படிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்களாம்? தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்கிறாங்க. நீ தேவனுடைய குமாரன், நீ என்னுடைய நீ உங்களை என்னையும் பார்த்தாலும் நீ என்னுடைய நேசகுமாரதி, நீ எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள், என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்தவள். இவ்வளோ பாடுகளை, இவ்வளோ பிரச்சனைகளை, இவ்வளோ ஆவிக்குரிய யுத்தத்தை உன் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வந்த பொழுதெல்லாம் நீ என்னுடைய வார்த்தை என்ற ஆயுதத்தை எடுத்து நீ ஜெயித்தாய் அல்லவா? அதிகாரத்தை எடுத்து நீ ஜெயித்தாய் அல்லவா? ஆகவே உனக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவ தூதர்களை அனுப்புவார். அந்த தேவ தூதர்கள் பணிவிடை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை வந்துடும். அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலிருந்து விடுதலை வந்த பிறகு பிசாசை ஜெயித்து அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை அவர் ஜெயமெடுத்து வெளியே வந்த பிறகு அவருக்குள்ள என்னென்ன கிருபைகள்லாம் செயல்படுது பாருங்க. குணமாக்கும் ஊழியத்தை கொடுத்தார், செய்ய ஆரம்பிச்சார் இயேசு சுவாமி. முதலாவது என்ன பண்ணாரு? குணமாக்கும் ஊழியத்தை செய்தாரு. 2வது என்ன பண்ணாரு? விடுதலை ஊழியத்தை செய்தாரு. அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக ஊழியத்தை தொடங்கினார். ஹல்லேலூயா. இதுதான் இன்ட்ரடக்ஷன். இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்காம ஊழியத்தை துவங்கினா அந்த ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் அல்ல. இது எல்லா மனிதருக்கும் வரும். இது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய நடைபாதை என்று இருக்கின்றது. அந்த நடைபாதையில் ஒன்று இயேசு சுவாமிக்கு அனுமதிக்கப்பட்டது என்றால் உங்களுக்கும் எனக்கும் அனுமதிக்கப்படாதா? அந்த ப்ராசஸை நாம் கடந்து வருவோம் என்றால் தேவ தூதர்கள் உங்களுக்காக எனக்காக பணிவிடை செய்யும்படியாக இறங்கி வருவார்கள். பணிவிடை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஊழியத்தை கையில் கொடுப்பாரா? குணமாக்குற ஊழியத்தை கொடுப்பாரு. நீங்கள் போய் என்ன பண்ண, வியாதிஸ்தர்கள் மேலே கரங்களை வைத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? விடுதலை ஆவார்கள். அதுக்கப்புறம் அது விடுதலை ஊழியத்தை கொடுப்பார். கட்டுண்டவர்களை விடுவிக்கிற ஊழியத்தை கர்த்தர் ரெடியாக வச்சிருக்கிறாரு. அடுத்தது அதிகாரப்பூர்வமாய் ஊழியம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முத்திரை குத்துவார். யூ ஆர் ரெடி ஃபார் த மினிஸ்ட்ரி. அவர் போடுவார் அக்மார்க் போட்டாதான் அது என்ன வரும்? மார்க்கெட்டுக்கு வரும். அந்த அக்மார்க்கு முன்னாடி அடி அந்த பாத்திரம் வாங்கும் பாரு, சரியான தட்டு டொங்கு டொங்குன்னு தட்டின்னு இருப்பான்.
எல்லாம் தட்டிக்கிட்டு எல்லாம் வந்து ஒரு மார்க்கை போட்ட பிறகு தான் அது மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த பாத்திரம் பயன்படும். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாத்திரமாய் பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒன்று தான், உனக்கு வருகிற இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற. நான் இந்த விதத்தில், இயேசு இந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணார். இயேசு இவ்வாறு ஹேண்டில் பண்ணார். இயேசு பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். இயேசு என்ன பண்ணினார்? உலகத்தை ஜெயித்தார். இயேசு என்ன பண்ணினார்? பிசாசையும் அவன் பொய்யான காரியங்களும் ஜெயம் எடுத்தார். நீங்களும் நானும் ஜெயம் எடுக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தத்தை சரியாக நிறைவேற்றினார், அப்படிதானே? அப்போ எப்படி வெற்றி சிறந்தார் அவரு? பிசாசு பொய்யா எழுதிட்டான், ஏதேன் தோட்டத்தில் எழுதிட்டான், மனுஷ குலத்தை அழிஞ்சுது அப்படின்னு சொல்லி எழுதிட்டான். வாழையடி வாழையா, உனக்கு சுகர்னா, உன் பாட்டிக்கு சுகர்னா உனக்கு சுகரு, உங்கள் அப்பாவுக்கு சுகர்னா உனக்கு சுகரு, அவங்க தூக்கு மாட்டின்னு செத்தாங்க அதனால உன் பரம்பரையில் தூக்கு மாட்டின்னு சாவாங்க, அவங்க பில்லி சுனத்தில் செத்தாங்க அதனால நீ பில்லி சாவ அப்படின்னு சொல்லி அவன் எழுதி வச்சிருக்கானா. இந்த எழுத்தெல்லாம் சீர்குலைச்சிட்டார் ஆண்டவர். ஊழியம் செய்கிறார்கள் நீங்களும் நானும் இதை அனுதினமும் வாசிக்க வேண்டும். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்திற்கு விரோதமாய் எழுதப்பட்ட நெகட்டிவ் எழுத்துக்கள், இதை எல்லாம் நீர் கர்த்தாவை அழித்து சிலுவையிலே ஜெயமெடுத்து விட்டீர். சிலுவையிலே ஜெயமெடுத்து விட்டீர். ஜெயமெடுத்த இயேசு நீரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நானும் ஜெயமெடுப்பேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த வெற்றியை சுதந்திரித்து கொண்டு நாம் நடப்போம் என்றால் அவர் சொன்னார், என்னை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வீர்கள். அப்போ இயேசுவை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வதற்கு உங்களை என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நின்று, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்காக ஆண்டவரே, அந்த யுத்தத்தை நீங்கள் எப்படி ஜெயம் எடுத்தீங்கன்ற இன்ட்ரடக்ஷனை இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆண்டவரே நீங்கள் ஜெயம் எடுத்தீங்க, நானும் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஒப்பு கொடுப்போமாப்பா. நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க, எனக்கு எப்படி இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நான் எப்படி ஜெயம் எடுக்கணும்னு தெரியல. எங்கள் ஐயா எல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நான் இருந்துட்டேன். ஐயாவுக்கு பின்னாடி இருந்து நான் எப்படி என்ன செய்யணும்? என் சபையை எனக்கும் ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த பொறுப்பில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போமா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஒரிஹதுனரப ஷிபினமங்கதியாலபா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அற்புதம் செய்பவரே நீர் பரிசுத்தர். அபிஷேகநாதனே நீர் பரிசுத்தர். கிருபைநாதனே நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த ஊழியத்தை இந்த ஆண்டில் புதிய புதிய காரியங்களை உங்கள் நம்பி கொடுக்கறதுக்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். புதிய புதிய காரியங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதற்காக தான் இந்த பாதை நமக்கு, அதற்காக தான் இதையே என்னால் செய்ய முடியலையே, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்மை தடை பண்ணி வைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த பாதையை ஜெயம் எடுக்கும் பொழுது வாக்கம் என்று ஒப்பு கொடுங்க. இது வரைக்கும் ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தினால நான் ஜெயிக்க முடியாதபடிக்கு சுருண்டு அநேக வேளைகளில் நான் விழுந்துருவேன். நீங்கள் எனக்குள்ளே இருந்து இப்போ ஜெயம் எடுக்க சொல்லி கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. தெளிவு கொடுத்தவரே, முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியம் ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்று படித்தோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன? அது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள ஒரு இனம் புரியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் என்று சொல்லி நாம் படித்தோம். ஹல்லேலூயா. யுத்தம் எவ்வாறு உருவானது, அந்த யுத்தத்துக்கு அந்த ஆவிக்குரிய யுத்தம் உருவாவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம். ஆவிக்குரிய யுத்தம் எவ்வாறு மாறுகிறது என்று பார்த்தோம். ஆவிக்குரிய யுத்தத்தின் 3 எதிரிகள் யார் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது ஆவிக்குரிய யுத்தத்தை இயேசு ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக எப்படி ஜெயமெடுத்தார், எப்படி அவர் விடுதலையை பெற்றுக்கொண்டார், மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் கண்டோம். இன்றைக்கு நாம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே நீ நடந்த இந்த பாதையில் நான் நடக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் நடந்த இந்த பாதையில் என்னை நடத்தும் ஐயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை ஆபிரகாமை போல நடத்துங்க,
தாவீதை போல நடத்துங்க, ஈசாக்கை போல நடத்துங்கன்னு. எல்லாரும் பொய்யர்கள், எல்லாரும் ஒவ்வொரு பாவம் செய்தார்கள், எல்லாரும் ஒவ்வொரு பாவம் செய்தார்கள். ஆனால் இயேசு சுவாமி பாவம் அறியாத சுத்த கண்ணர் அவர். அவர் பாவம், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பாவத்தை அறியாத, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், சுத்த கண்ணர். அந்த சுத்த கண்ணருக்கு உகந்த பாத்திரமா இயேசு சுவாமி ஊழியம் செய்தார். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மீண்டும் கட்டுவீராக. நாங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் விழுந்து போயிருக்கிறோமோ அந்த இடங்களெல்லாம் சீர்படுத்துவீராக. இதுவரைக்கும் ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய யுத்தம் எங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் அதை மேற்கொள்ள தெரியாமல் விழுந்து விழுந்து எழும்பி நீர் வைத்திருக்கிற திட்டங்களை சரியாய் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு தத்தளித்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்றைக்கு எங்களோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் ஆளுமை செய்து என்னை மீண்டும் கட்டி எழுப்பி, அப்பா உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பி உம்முடைய ஆளுமைக்குள் வைத்து மீண்டும் ஓட எனக்கு உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிற தயவுக்காய் மக்கள் நன்றி. துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் சுள்ள பிதாவே, ஆமென்.